சார் நாங்கள் கேட்குறது தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து மருத்துவர் ஐயா அவரோடு பேசிட்டு அங்கே ஒரு பேட்டி கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன கூட சொன்னாங்க, நீ சின்னையாவை எடுத்துக்கிட்டு என்ன, நான் எதுக்கெல்லாம் இல்லைங்க, ஐயாவோடு இருக்கிறேன், அவரை தொடர்ந்து சின்னையா வழியில் தான் நடப்பினாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்கே பேசுனதை தைலாபுரம் தோட்டத்தில் வந்து ஐயாவை பார்த்துட்டு ஐயா நீ என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன்னு ஒரு ஆள் சொல்லிட்டு போனால் முடிஞ்சு. தேர்தல் ஆணையத்தில் அப்பிடப்பட்டு தாக்கல் பண்ணதான் சொல்றாங்க. அடுத்த 26/6/2026 வரைக்கும் தலைவரா அன்புமணி தான் இருக்கிறதாக அப்பிடப்பட்டு தாக்கல் பண்ணதாகவும் அது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிறதாகவும் சொல்றாங்க. தேர்தலை பற்றி இங்கே நான் சொல்ல விரும்பவில்லை. தேர்தல் பாருங்க, நியமிக்கிற பொறுப்பாளர் தான் உண்மையான பொறுப்பாளர். பாமக ஏங்க நான் தான் சொல்றேன், அன்பு பத்திரிகை நண்பரே, நான் தான் தெளிவாக சொல்றேனே, இப்போ நிர்வாகிகள் என்ன மாதிரி நிர்வாகிகள் நாங்கள் கூட போகலாம். நாங்கள் இங்கே இருக்கிற 10 பேரும் நாளைக்கு போய் சென்னையா கூட சேர்ந்துட்டோம்னா ஒட்டுமொத்த சேலம் மாவட்டம் போயிருமா, ஐயா விட்டு போயிருமேன்னா. மத்திய உளவுத்துறை மாநில உளவுத்துறை 2 பேர் தெளிவாக சொல்லிருக்கிறாங்க. 2 பேர் தெளிவாக சொல்லிருக்கிறாங்க. வாக்காளர்கள் ஐயா பின்னாடி தான் இருக்கிறாங்க. நிர்வாகிகளை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஓட்டு போடுறோம் யாருக்கு போடணும்? இப்போ சேலம் மாவட்டத்தில் 2016 பாட்டாளியம் கழிச்சு தனிச்சு நிற்கும் போது 3 லட்சம் வாக்காளர் வாங்கணும். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு, ஆமாம் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கணும் 11 தொகுதியில். அந்த 3.5 லட்சம் ஓட்டு ஆனால் அருள் சொல்லி போடுவாங்களா, இங்கே இருக்கிறவங்க சொல்லி போடுவாங்களா, சின்னையா சொல்லிட்டா போட்டுருவாங்களா? ஏங்க தியாகத்தை பார்ப்பாங்க. பண்ணி இடஒதுக்கீட்டுக்காக எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு ஐயா. ஐயாவுடைய தியாகத்தையும் எங்கள் அண்ணன் அன்புமணி தியாகத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. 2 தியாகத்தை ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இவரோட தியாகம் என்ன, இவரோட தியாகம் என்ன? ஐயா பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, இவரோட போன்ல பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் தேவை. எங்க ஐயாவை பத்தி சார், எங்க ஐயாவை பத்தி பேசின பின்னாடி நாங்க பேச வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். திமுகவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஐயா தெளிவா சொல்லிட்டாரு. சரிங்க, ஏங்க இப்ப இவர் தான் வந்தார், நம்ம அண்ணன் ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயா தான் வந்தாரு, அதிமுக சைதை துரைசாமி என்ன வந்தாரு. ஏங்க அவர் கட்சிக்காரர் தானே அவரு, ஏங்க அவர் பிஜேபியோட ஆலோசனை தானே அவரு. சைதை துரைசாமி அதிமுகவுடைய முன்னாள் மேயர். ஏங்க இப்போ செல்லு பிறந்தை ஒன்று வச்சுக்கோங்க, நான் செல்லு பிறந்தை பற்றி சொல்லி ஆகணும். சட்டமன்றத்துக்குள்ளே விவாதம் நடக்கும் பொழுது ஒரு நாளும் எங்கள் கட்சியை பற்றியோ ஐயாவை பற்றியும் பேசுவார். பேசிவிட்டு சொல்லுவார், இது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையில் என்னுடைய தனிப்பட்ட மரியாதைன்னு சொல்லுவார். ஐயா மருத்துவர் ஐயா மேலே எனக்கு இருக்கிற தனிப்பட்ட மரியாதைன்னு சொல்லுவார். அதே மாதிரி இடஒதுக்கீட்டை பற்றி ஒரு விவாதம் வந்துச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் ஜி.கே. மணி அண்ணன் அவர் பேசும்பொழுது சொன்னார். அப்போ சொன்னார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அவர் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட எங்களுக்கு ஆதரவாக பேசினார். என்ன சொல் பேச்சு சார்? சார் சார் எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் சார், எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் மகன், நான் தான் சொன்னேன், வீட்டுக்கே அன்புலன்னு பேர் வச்சோம், அன்பு வைத்த மகன். ஏன்னு அவருடைய தலைப்பெழுத்தை இன்சியலாக வாசப்படியில் வச்சிருக்கிற மகன் சொல்லியே கேட்காதவர். அவருக்கு என்ன மனசுக்கு படுதோ அதுதான் செய்வார். இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் எது நன்மையோ எது நல்லதுன்னு நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.